மாலை வணக்கம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்தமைக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி, அன்போடு ரொம்ப நன்றி சார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னும் ஒரு மகிழ்ச்சியான நிறைய ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. குறிப்பாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டுறேங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒரு இடைமேடை அமைக்கிறங்கிறது அதுவும் ஒரு வரலாற்று சாதனை. அந்த முயற்சி எடுத்ததோடு சேர்த்து நான் பேசும்போது உள்ளபடியே பிஎன்ஐ சேர்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள், அதனுடைய அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும், முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறை சார்ந்து எந்த அளவிற்கு சிறப்பு கவனம் செலுத்தி அதில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்துறையுடைய தலைநகராக தமிழ்நாடை மாற்றிட வேண்டும் என்று பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவையினுடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சர்களிடம் கேட்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் கோவைக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உங்களிடத்தில் எதுவும் கோவைக்கு செய்ய வேண்டி நீங்கள் விருப்பம் தெரிவித்தால், கோரிக்கை வைத்தால் அதையும் 100% கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு 2 சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய 2 நிறுவனங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் முயற்சி வெற்றி அமையட்டும், அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.